போற மேட்ச் எல்லாம் வெறும் ஹேக்கரும் பேனலுமா பார்த்து வெக்ஸான நமக்கு ஒரு தரமான பிளேயர் லாபி கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம சும்மாவா விடுவோம். அவசரத்துல இறங்கணும்னே அட்டாக் ஆட வந்திருப்போம், நம்மள அடிச்சு படுக்கவும் போட்டு இருந்திருப்பானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சாண்டி ருத்ராபுரம் பீக்குள்ள போயிட்டு நம்மள கையை வச்சுட்டு இருந்திருப்பாரு. ரிவ்யூ வந்தோடனே கையில இறங்கும் போது நம்ம கையில பைசனும் கொடுத்துருந்துருப்பானுங்க. கிடைச்ச பைசனை வச்சு பாக்குறவன எல்லாம் அழுத்தி சாவடிச்சிருந்திருப்போம். இந்த ஒரு மேட்ச் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடோட பைசன் சார்ட் யாருன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட டீம்மேட் 2 பேரும் செத்துருப்பாங்க சொல்லிட்டு நம்ம பொச்சனாக்களே ரிவ்யூ பண்ண வந்திருப்போம். அப்ப பார்த்த ரிவ்யூ பண்ற சாக்ல பின்னாடியே ஒரு தாழ்த்து வந்திருப்பான். அவனையும் பைசனால அழுத்தி பிடிச்சி தரமா சாவடிச்சிருப்பான் அவனையுமே. நீங்க எல்லாரும் இந்த ஒரு வேர்டை கேட்டிருப்பீங்க, சும்மா பறந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு மேட்ச் நம்ம உண்மையிலே பறந்து அடிச்சிருந்திருப்போம். இந்த ஒரு இடத்த பாருங்க, பைசனால தரமா ஒருத்தனை பறந்து வந்து அடிச்சு அவனை கிளியர் எடுத்திருந்திருப்போம். அவனே அந்த இடத்துல தரமா கிளியர் எடுத்துட்டு நம்ம லாசோனுக்குமே வந்திருந்திருப்போம். லாசோன்ல பார்த்தா பாக்குற இனிமேல நம்ம அடிச்சிட்டு இருந்திருப்போம். இன்னும் லாஸ்ட் ஒருத்தன் தான் இருந்திருப்பான். அவனே அடிச்சு நம்ம தரமா பூயாவும் எடுத்திருந்திருப்போம். இந்த ஒரு பூயா காண்டி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மேட்ச் நம்ம மொத்தம் 19 கிலோ அடிச்சிருந்திருப்போம். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.